ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19. யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 25. சா தத்ர நிர்முக்த சமஸ்த சங்க ஆத்மா அனுபூத்யா விதுத்த த்ரிலிங்கக பரே அமலே பிரம்மணி வாசுதேவே லேபே கதிம் பாகவதிம் பிரதீதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ச யயாதி மகாராஜா தத்ர இதை செய்ததும் நிர்முக்த உடனே முக்தியடைந்தார். சமஸ்த சங்க எல்லா களங்கத்திலிருந்து ஆத்மா அனுபூத்தியா அவரது ஆதார நிலையை புரிந்து கொண்டதாலேயே விதுத தூய்மையடைந்தார். த்ரிலிங்க ஜட இயற்கையின் முக்குணங்களால் விளைவிக்கப்பட்ட களங்கம். பரே உன்னதத்திடம், அமலே பௌதீக தொடர்பின்றி, பிரம்மணி பரமபுருஷரான, வாசுதேவே வாசுதேவ கிருஷ்ணரை, பரபிரம்மனான பகவானை, லேபே அடைந்தார், கதிம் கதியை, பாகவதிம் பரமபுருஷரின் ஒரு சகாவாக, பிரதீத புகழுக்குரிய. டிரான்ஸ்லேஷன். யயாதி மகாராஜா பரமபுருஷரான வாசுதேவரிடம் முழுமையாக சரணடைந்ததால் அவர் ஜட இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டார். அவர் பெற்ற தன்னுணர்வின் காரணத்தால் அவரால் உன்னதத்தில், அதாவது பகவான் வாசுதேவர் மீது தன் மனதை பதிக்க முடிந்தது. இவ்வாறாக இறுதியில் அவர் பகவானுடைய ஒரு சகாவின் நிலையை அடைந்தார். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். தூய்மையடைந்தார் என்று பொருள்படும் விதுத என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜட உலகில் உள்ள அனைவரும் களங்கமடைந்துள்ளனர். காரணம் குணசங்கோஸ்ய என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். நாம் பௌதீகமான நிலையில் இருப்பதால் நாம் சத்வ குணம் அல்லது ரஜோகுணம் அல்லது தமோ குணத்தினால் களங்கமடைந்து இருக்கிறோம். சத்வகுணத்திலுள்ள தகுதி வாய்ந்த ஒரு பிராமணனாக ஒருவன் இருந்தாலும் அவனும் பௌதீக களங்கம் உடையவனே. சத்வகுணத்திற்கும் மேலான சுத்த சத்வ நிலைக்கு ஒருவன் உயர வேண்டும். அப்போதுதான் ஒருவன் ஜட இயற்கை குணங்களால் விளைவிக்கப்பட்ட களங்கத்திலிருந்து தூய்மையடைந்தவனாக இருப்பான். ஸ்ரீகிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 17வது பதம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. ஸ்ருண்வதாம் ஸ்வத்கதாக கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதி அந்தக ஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுக்ருத்சதாம். எல்லோரும், அதாவது எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையுள்ள பக்தனை ஆதரிப்பவரும் பரமபுருஷருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எந்த பக்தன் முறையாக கேட்டு பாடும்போது புண்ணியமுடையவையாக உள்ளனவோ பகவானின் அந்த செய்திகளை கேட்பதில் ஆவலை ஏற்படுத்தி கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து பௌதீக சுகத்திற்கான விருப்பத்தை தூய்மைப்படுத்துகிறார் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவத்கீதையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்பதன் மூலம் பூரண கிருஷ்ண உணர்வுடையவனாக மாற முயற்சி செய்பவன் அவனது இதய மத்தியிலுள்ள அழுக்குகளையெல்லாம் தூய்மைப்படுத்தி கொள்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பின்வருமாறு கூறுகிறார். சேதோ தர்ப்பண மார்ஜனம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை கேட்பதும் பாடுவதுமான இந்த முறை இதய மத்தியில் சேர்ந்துள்ள அழுக்குகளை அகற்றிவிடுகிறது. யயாதி மகாராஜனைப் போல பௌதீக களங்கத்திலிருந்து ஒருவன் விடுபட்ட உடனேயே பகவானின் நித்திய சகா என்ற அவனது சுயமான உண்மை நிலை வெளிப்படுத்தப்படுகிறது. இது சுய பூரணத்துவம், ஸ்வரூப சித்தி என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.